2025 உலகின் அதிக கடன்பட்ட நாடுகள் பட்டியலில் ஜப்பான் முதலிடம். இந்தியாவுக்கு எந்த இடம் தெரியுமா? 2025ஆம் ஆண்டிலும் உலகளாவிய பொதுக்கடன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சர்வதேச நாணய நிதியம் உலகின் கடன் சுமை தொற்று நோய்க்கு முந்தைய உச்சத்தை நெருங்கி வருவதாக எச்சரித்துள்ளது. உலகளவில் மொத்த அரசாங்க கடன் இப்பொழுது உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 94.7% உள்ளது என்பதை காட்டுகிறது. இது ஒரு வருடம் முன்பு பதிவு செய்யப்பட்ட 92.4% அதிகமாகும். IMF கணக்குகளின்படி 2020ஆம் ஆண்டில் கோவிட்-19 நெருக்கடியின் பொழுது 98.9% எட்டிய உலகளாவிய கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் தற்போது போக்குகள் தொடர்ந்ததால் 2030ஆம் ஆண்டில் 102% தாண்டும். இந்த பட்டியலில் முதலிடத்தில் ஜப்பான் உள்ளது. பரப்பளவில் குட்டி நாடாக இருந்தாலும் கடன் மதிப்பில் முதல் நாடாக உள்ளது ஜப்பான். அதன் கடன் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 229.6% உலகிலேயே மிக அதிகமாகும். ஆசியாவின் 3வது பணக்கார நாடாக இருந்தாலும் கடனில் முதல் 10 இடங்களில் முதலிடத்தில் உள்ளது. ஜப்பானில் மிகப்பெரிய நம்பிக்கை டெக்னாலஜி துறைதான். இது புதுமைகளை அதிக அளவில் கண்டுபிடிக்கும் நாடுகளில் ஒன்றாக உள்ளது. ஜப்பானுக்கு அடுத்தபடியாக சூடான் உள்ளது. அங்கு பல ஆண்டுகளாக நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் பொருளாதாரத்தின் தடைகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 221.5% கடன் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. 175.6%துடன் சிங்கப்பூர் 3வது இடத்தில் உள்ளது. 4வதாக அதிக அளவில் கடன் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் கிரீஸ் உள்ளது. இதன் கடன் மதிப்பு 146.7% ஆகும். பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருக்கும் கிரீஸ் அதன் தனிநபர் வருமானம் $30,000 மேலாக உள்ளது. பக்ரைன் 142.5%, இத்தாலி 136.8% மற்றும் மாலத்தீவுகள் 131.8% ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் வெளிப்புற கடன் மற்றும் மெதுவாக வளர்ச்சியுடன் தொடர்புடைய தொடர்ச்சியான பட்ஜெட் அழுத்தங்களை எதிர்கொள்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 125% கடன் விகிதத்துடன் அமெரிக்கா 8வது இடத்தில் உள்ளது. நிலையான பொருளாதார வளர்ச்சி இருந்தபோதிலும் பாதுகாப்பு மற்றும் சமூக திட்டங்களுக்கான அதிக செலவுதான் அதன் நிதி இடைவெளியை தொடர்ந்து விரிவுபடுத்துகிறது. செனகல் 122.9% 2வது இடத்திலும், பிரான்ஸ் 116.5% முதல் 10 இடங்களிலும் உள்ளது. சீனாவின் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 96.3% உள்ளது. இது 21வது இடத்தில் உள்ளது. அதே நேரம் இந்தியாவின் கடன் 81.4% மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உலக அளவில் 35வது இடத்தில் உள்ளது. இருந்தும் உலக சராசரியை விட குறைவாகவே உள்ளது. ஆனால் பெரும்பாலான வளரும் நாடுகளை விட மேலே உள்ளது. வளர்ச்சியை தக்கவைக்க உலக நாடுகள் கடன் வாங்குவதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.